அனைவருக்கும் வணக்கம். ஆற்றல் அழிவில்லை அந்த கோட்பாட்டின்படி ஆற்றல் அழிவில்லை அந்த கோட்பாட்டின்படி வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களையா? வணக்கம். வணக்கம் கேசவன் ஐயா, வணக்கம். வணக்கம் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டீங்களா? ரொம்ப நல்லது. சரி, ஆமா, ஆற்றல் வெளியே போயிட்டு வரணும். ரைட் ரைட். பேசுறது கேக்குதுங்களா? தெளிவா இருக்கா? கேக்குதியா? சரி சரி சரி. அப்படியே சுந்தர் வந்திருந்தாரு, பொறியாளர் சுந்தர், மதுரை மதுரை சுந்தர் வந்திருந்தாரு. சரி சரி. 10 மணி. எல்லாம் போட்டாச்சு, அதுல பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவது மனிதனுடைய வாழ்க்கை போராட்டத்துல டாக்டர் மகாலிங்கம், தொழிலதிபர் மகாலிங்கம், சக்தி சக்கரை மகாலிங்கம், அவர் தான் இந்த முன்னுரை வழங்கியிருக்கார். அதாவது உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்ற நூலுக்கு முன்னுரை வழங்கியிருக்கார். அதுல மனிதன் எத்தனையோ போராட்டங்கள் நடத்துறான். வாழ்க்கையே ஒரு போராட்டம் தானே. பிறந்ததுல இருந்து பல்வேறு வகையான போராட்டம் நடத்துறான். செல்வம் சம்பாதிக்கிறதுக்கு போராட்டம், திருமணம் செய்வதற்கு போராட்டம், குழந்தை பெற்றுக்கொள்ளுதல், வேலை வாய்ப்பு, இதெல்லாம் அவங்க போராடிட்டே இருக்காங்க. இதுல எல்லாம் மிக சிக்கலான போராட்டம் இந்த ஆரோக்கியத்திற்கான போராட்டம் தான் மிக 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 பெரியது. அது இருந்தாதான் மற்றதெல்லாம். அது அவர் எழுதுறாரு. அவர் இப்ப சித்தர் கொள்கை உடையவர். பரிணாமத்தை நல்லா புரிஞ்சிருக்காரு. சித்தர்கள் பேரறிவாளர்கள் எப்படி நுட்பமாக கற்றுக்கொண்டார்கள். அதாவது வெள்ளைக்காரன் வெள்ளைத்தோல் இருக்கிறவன் அறிவாளின்னு நம்ம நினைக்க முடியாது. இப்ப வெள்ளைக்காரனை நம்பித்தான் நம்ம வேணா போனோம். அதுதான் பெரிய விஷயமே. வெள்ளைக்காரன் நம்பித்தான் அந்த வெள்ளைக்காரன் நம்புனத எப்படி நம்ம அதை திருத்தணும். இப்ப வெள்ளைக்காரனும் கிடக்கூடாது, நாமளும் கிடக்கூடாது. இப்ப அவன் ஒரு மனிதன் தான், அவ்வளவுதான். அவனுக்கு நான் புரிய வைக்கணும்னா நம்ம பழைய கொள்கையை நிரூபிச்சு காட்டணும். இது என்ன புதுசா கண்டுபிடிச்சது கிடையாது. ஏற்கனவே இருந்ததே நம்ம என்ன பண்றோம், மீண்டும் விதை இருக்கு. நல்ல வேலை அந்த விதை இருக்குது நம்மகிட்ட, அந்த ஆரோக்கியம் என்கிற விதை இருக்குது. கொஞ்சம் 2000 வருஷமா அதை ஏதோ ஒரு பானையில போட்டு மூடி வச்சுட்டாங்க, நமக்கு தெரியல. பானையில போட்டு மூடி வச்சுட்டாங்க, தெரியல. கடைசியில பார்த்தா அந்த விதை இலக்கியத்தில் எழுதி வச்சுட்டு போயிட்டான். எதுல எழுதி வச்சுட்டு போயிட்டான்? இலக்கியமா போயிடுச்சு. எப்பவுமே 2 சான்று வேணுங்க. அது அகச்சான்று வேண்டும், புறச்சான்று வேண்டும். 2 சான்று வேணும். அகச்சான்று, புறச்சான்று. அகச்சான்றுங்கிறது தான் நினைத்ததை சொற்களாக மாத்தி அது ஓலைச்சுவடியில எழுதி வைப்பது. அதுதான் பதிவு, பத்திரப்பதிவு மாதிரி. அதுக்கப்புறம் அதுக்கான புறச்சான்று, அது எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான், வேற ஒண்ணும் இல்லை. நல்ல வேலை இப்ப கீழடியில கிட்டத்தட்ட கீழடியில் ஆராய்ச்சி பண்றாங்க. சிவகலை இப்ப தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தா 100 இடத்துக்கு மேல ஆராய்ச்சி பண்றாங்க. எல்லாமே நாகரிகத்தின் உச்சகட்டத்தில் இருந்திருக்கிறாங்க. எல்லாமே நாகரிகத்தினுடைய உச்சகட்டத்தில் இருந்திருக்காங்க. இரும்பை கண்டுபிடிச்சிருக்கான். இதை விட செந்தூரத்தை கண்டுபிடிச்சிருக்கான். பாருங்க, விரைவில் வரப்போகுது. செந்தூரத்தை கண்டுபிடிச்சிருக்கான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? செந்தூரம் கண்டுபிடிக்கப்பட்டு 10,000 ஆண்டு வச்சுங்க. இரும்பை செந்தூரமா மாக்கணும்னா கிட்டத்தட்ட 1100 டிகிரியில காத்துல எரிக்கணும். இரும்பை அது தூள் இரும்பு. இரும்பு தூள் இரும்பு, பொடி இரும்பு, தூள் இரும்பு, அந்த மாதிரி உருக்கு இரும்பு, அப்படி இந்த தூள் இரும்பு, அந்த தூள் இரும்பு அதை பார்த்து எப்படி இருக்குமானா அது கல்லு மாதிரி இருக்கும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அதாவது அயன் கார்பனேட். இப்ப நீங்க பாத்தீங்க கால்சியம் கார்பனேட்டுங்க. இப்ப சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, சுண்ணாம்பு அது அடிப்படை அது பாத்தீங்கன்னா பேசிக்க பாத்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட்னு பேரு. அதுக்கு பேர் கால்சியம் கார்பனேட். அது ஓர், அதாவது பூமியில இருந்து வெட்டி எடுக்கிறது, மலையில பூமியில வெட்டி எடுக்கிறது. புரியுதா? அது சூளையில வச்சு சுட்டு எடுப்பாங்க. சூளையில வச்சு சுட்டு எடுக்கிறப்ப அந்த கார்பன் ரெடியூஸ் ஆகிறப்ப அது என்ன ஆகுதுன்னா ஆக்சைடா மாறிடும். என்னவா மாறிடும்? இது ஆச்சரியமா இருக்குது பாருங்களேன். அந்த பண்பே மாறிடுது. என்ன பண்பு? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டில இருந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியே மாறிடும். அதுதான் மருத்துவத்துக்கு வருது. அதுதான் சுண்ணம், அதுதான் வெத்தலைவாக்கு போடுறது. அது போத்தத்தை சிகப்பு வருது பாருங்க. அது அந்த வெத்தலை, அந்த பாக்கு எல்லாம் சேர்ந்து சிகப்பு நிறத்தை கொடுக்குது பாருங்க. அங்க சிகப்பு தான் வருது. அங்க என்ன வருது? சிகப்பு வருது.
சரி, இதே சரி. இதே தான் இரும்பு என்ன பண்ணியிருக்கான், இந்த ஓர் எடுத்திருக்கான். இரும்பு ஓர் அந்த தாது எடுத்து அவன் 100 டிகிரி ம். 1100 டிகிரில சுட்டு எடுக்கிறப்ப அதுதான் 10 வராட்டி 20 வராட்டி 30 வராட்டி 50 வராட்டி ஒவ்வொரு வராட்டிக்கு கணக்கு இருக்கு. அந்த வெப்பத்தை கூட்டிக்கிட்டே போறது. சரி. ஒரு வராட்டி வச்சு என்ன வெப்பம் சொல்லுவான். இந்த மாதிரி 1000 வராட்டியுமா, ம். அது பேரு யானை புடம்பான். 1000 வராட்டி யானை புடம் அப்படிம்பா. யானை புடம் அப்படின்னவன் யானை அளவுக்கு அந்த வராட்டி அடுக்கி நடுவில் வைக்கிற. அப்படி அப்படி வைக்கிறப்ப பயங்கர டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3000 டிகிரிக்கு மேல போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாருக்கு தெரியும் அதெல்லாம். ம். குறைஞ்சபட்சம் அந்த வேதியியல் பண்பை சிதைக்கிறப்போ 1000 டிகிரியில நான் வந்து அந்த சிண்டரிங் பத்தி படிச்சு பார்த்தேன். ஆக்சைடு எப்படி மாறுங்கிறப்போ அதைத்தான் எழுதியிருக்கேன். 800 டிகிரி அதே அந்த 800 டிகிரில ஒரு டெம்பரேச்சர், அப்புறம் வந்து 1000 டிகிரில ஒரு டெம்பரேச்சர், அப்படி 1000 டிகிரி வச்சுக்கிட்டு ம். அதை நிலைப்படுத்தணும். 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு, அல்லது 3 நாள் 4 நாள் 5 நாள் வரைக்கும் ம். அது அந்த டெம்பரேச்சர்ல மெயின்டைன் வேற பண்ணணும். ஒரு 2 நாள் 3 நாள் அப்படி பண்ணா தான் அது அப்படி மாறும். ம். சும்மா அப்படி சுடுதண்ணி காய்ச்சி அப்படி சூடு பண்ணி இறக்குற மாதிரி கிடையாது. அது அப்படியே ஒரு 1000 டிகிரினா அந்த 1000 டிகிரில அப்படியே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 5 மணி நேரம் 10 மணி நேரம் 15 மணி நேரம் 20 மணி நேரம் வச்சு அது ஸ்ட்ரென்தன் பண்றது பெரிய விஷயம். இதை கண்டுபிடிச்சவங்க தான் அந்த சித்தர்கள். ம். கெமிஸ்ட்ரியில ம். பயங்கரமான சித்தர்கள் வந்து கெமிஸ்ட்ரியில பயங்கரமான ஆளுங்க. இது நமக்கு தெரியாம இது நல்ல வேலை பதிவில் இலக்கண இலக்கிய பதிவில் இருக்கு. ம். இலக்கிய பதிவும் இருக்கு, செஞ்சும் காப்பிட்டு போயிட்டு இன்னைக்கும் அதனுடைய தொடர்ச்சி தான் சித்த மருத்துவம். அதனுடைய தொடர்ச்சியுமே தான் சித்த மருத்துவம். ம். அது 10,000 ஆண்டா இருந்துட்டு வருது. அதுலதான் பாத்தீங்கன்னா பசுமை எல்லாத்தையும் பசுமை பண்ணுவாங்க. எலும்பு பசு பசுமாத்தம். ஆமா பசுப்பம்னா இந்த வெள்ளையா இருக்கிறது பசு. சிகப்பா இருந்தா செந்தூரம். செந்தூரம் வந்தாவே இரும்பு உள்ள ம். சேர்ந்துரும். செந்தூர்னு வந்தாவே இரும்பு உள்ள வந்துரும். அதுக்கு பேர் அயன் ஆக்சைடு பேரு. ம். நீங்க செந்தூரன் போட்டு பாருங்க. சரி, சரி. அயன் ஆக்சைடு சொல்லு செந்தூர் ம். அப்ப அயன் எங்க இருந்து வந்தது? அது ஆனா அது நேரடியா அது உருக்குனா இரும்பு வராது. அந்த அயன் ஆக்சைடு எடுத்தா ம். இரும்பு வராது. அந்த பண்பு தான் கிடைக்குமே தவிர எங்க இருந்து வந்துச்சு? மூளை வந்து இரும்புல ம். இருந்துச்சு. அது சுட்டெடுக்கிற அயன் ஆக்சைடா ம். மாறப்ப அதோட கேரக்டரே மாறிடும். என்னது விசித்திரமான கேரக்டர். மாறி போச்சு. அது மட்டும் இல்ல, காந்தமா மாறிடுது. அதான் விஷயமே. ம். அது யாருக்குமே தெரியாது. அது உடம்புக்குள்ள போறப்ப காந்தமா மாறுது. அது தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா காந்தமா மாறுது. தண்ணிக்குள்ள போட்டா காந்தமா மாறி. அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள. அது என்ன உடனே பொடியா போட முடியாது. அதுக்கு ஒரு பாண்டு வேணும். ம். இப்ப வெறுமனே நீங்க தண்ணியில ஒரு பொருளை கரைச்சி கரைஞ்சு போயிடும் இல்லையா? ஆக்சைடு தண்ணியில கரைச்சா கரைஞ்சிடும். அயன் ஆக்சைடு வந்து இருக்கு இல்லையா? அது காரைக்காக தானே பயன்படுத்துறாங்க. காரை போடுற தண்ணியில கூட குழச்சி மேல பூசுனா அந்த காரை பிடிச்சிக்கும். சிகப்பு காரை பண்ணுவாங்க. அப்ப ம். அத வந்து பாண்டு கண்டுபிடிச்சான். ஒரு கெமிக்கல் பாண்டு. அந்த பாண்ட் என்ன பண்ணான்னா, இப்ப நாம சொல்ற அதான் அந்த கெமிக்கல் வேற தண்ணியில குறைச்சு சுட்டுட்டோம்னா அதை கெட்டியா மாறிடும். ம். மண்ணு இருக்கு இல்லையா? மண்ணை வந்து தண்ணியில கலக்கி அது தண்ணி வந்து ஒரு பாண்டு. தண்ணி வந்து ஒரு கெமிக்கல் பாண்ட். அந்த தண்ணியில கலக்குனா ஆமா. களிமண்ணை வந்து தண்ணியில போட்டு கலக்கி அடுப்புல போட்டு சுட்டு எடுங்க. கல்லு மாதிரி ஆயிருது. என்னது இரும்பு மாதிரி தண்ணியில கூட கிடையாது. பச்சை மண்ணு தண்ணியில கரையுங்க. சுட்ட மண்ணு கிடையாது. அப்ப அந்த அந்த இருக்கிற சிலிக்கான் என்ன ஆகுதுன்னா உருகி பாறை மாதிரி ஆயிரும். ஒவ்வொன்றும் இடைவெளி இருக்கும் ம். சிலிக்கான். இந்த சிலிக்கான் என்ன ஆகும்னா பாறை உள்ள இரும்பு இருக்கும். அது மட்டும் அலுமினியம் இருக்கு. எல்லா ம். களிமண்லையும் பாத்தீங்கன்னா ஒரு 5 விழுக்காடு 10 விழுக்காடு ம். 12 விழுக்காடு அலுமினியம் இருக்கும். இந்த அலுமினியம் ம். சிலிக்கானு எல்லாம் சேர்ந்து ம். 1000 டிகிரியில வந்து ஒரு வாரம் எரிப்பானுங்க. 1000 டிகிரி வரணும். அது ஒரு 2 நாள் 3 நாள் அதெல்லாம் கணக்கு இருக்குது அதெல்லாம் சூளையில. அது என்ன ஆகுதுன்னா மெட்டலா மாறி உருகி நின்னுக்கும். அற்புதமான வேலை. இதெல்லாம் வந்து அந்த காலத்துல இதுதான் வந்து 20,000 15,000 16,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை கண்டுபிடிச்சாங்க. ஆ. அதுலதான் இந்த இரும்புடைய பயன்பாடு வருது. நாங்க வந்து அதாவது குறிஞ்சி நிலம் மருது நிலம் ரெண்டும் தோன்றதுக்கு முன்பாகவே நாங்க வந்துட்டோம்ட்டாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடம். கீழே பார்த்தீங்கன்னா காடும் காடு சார்ந்த இடம். காடுனா முல்லை. முல்லைன்னா காடும்பாங்க. குறிஞ்சின்னா மலைன்னு சொல்லுவாங்க. குறிஞ்சி மலை. முல்லைன்னா கீழே பார்த்தீங்கன்னா முல்லைன்னு ஒன்று ஆ. இருக்கு. அந்த முல்லை நிலம் சொல்லுவாங்க. அந்த காடும் காடு மலை கீழே இருக்கிறதுல காடு மாதிரி இருக்கும். மருதம்னா தண்ணி ஓடிட்டு இருக்கிறது, தண்ணி செத்தா இருக்கிறது. இதெல்லாம் தோன்றாதுக்கு முன்னாடி நாங்க வந்துட்டோம். ம். அப்புறங்க மலையிலிருந்து தோன்றிருக்கோம்னு சொல்றாங்க. இதுதான் அந்த கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே. மண்ணுனா மருதத்தையும் குறிக்கும், கல்லுன்னா இதையும் குறிக்கும். அப்ப இன்னொன்னு என்ன தெரியுமா? கல்லுனா முதல்ல பூமியில உண்டானதே கல்லு தான்.
அந்த கடல் தண்ணி சாய்கின்ற பொழுது வற்றுகின்ற பொழுது அப்ப மலை தான் தெரிஞ்சது. அந்த மலை அந்த மலை அந்த அந்த கல்லு தான் முதல்ல தோன்றுச்சுங்கிறான். அது கரெக்டா வருது. கல்லு தான் கரைஞ்சு மண்ணா மாறும். கல்லு தான் என்னாகும் இப்ப பூமியில பாக்குற மணல்லாம் கல்லு கரைஞ்சு பல கோடி ஆண்டா கரைஞ்சு மண்ணா மாறணும். ஏன்னா வரலாற்றுக்கு இந்த வரலாற்று ஆராய்ச்சி பண்ணா எப்படி அது எழுதியிருக்காம பாருங்க. முதல்ல கல்லு தான் தோன்றுச்சு. கல்லு மழை பெஞ்சு கரைஞ்சு மண்ணா மாறுச்சு. மண்ணு மாறுறதுக்கு முன்னாடி அங்க கல்லுல நாங்க பிறந்தோம்னா மலையில பிறந்தோம்னு அர்த்தம். இங்கது மலையில எவ்வளவு பெரிய சின்ன எழுத்துல எழுதிட்டாங்க. இதை புரியாம தமிழர்கள் காட்டு கத்துறானுங்க. பெரிய அறிவாளிய தமிழர்களே தமிழுக்கு எதிரானவர்கள் அப்படித்தான் இருக்கும். அதை அந்த செய்முறையில காட்டுகின்ற போலதான் அது வருது. அதுவும் இருக்கட்டும். தமிழர் நாகரிகம் சாதாரண விஷயம் அல்ல. அதெல்லாம் குழுக்கள் தான். தமிழர் இனம்னு சுருக்க முடியாது. தமிழர் நாகரிகம்னு பெருக்கணும். இனம் சொன்னா சிறுசா போயிடும். இது நாகரிகம். எல்லாத்துக்கும் தேவையான சரக்கு இருக்கு. ஆமா. ஒன்ன கண்டுபிடிச்சு கொடுத்தோம்னா அது உலகத்துக்காக வரணும். ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு கொடுத்தோம்னா அது எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி வரணுமே இல்லையா? அது இன்னும் இனத்தாருக்கு தான் பொருந்துன்னு கிடையாது. எல்லா இனத்தாருக்கும் பொருந்துறோம். அதான் மக்கள் இனத்தாருக்கு, மனித இனத்தாருக்கு. அதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆக அந்த மனித இனத்துக்கு பயன்படுற மாதிரிதான் இந்த இது வருதுன்னு கேட்டீங்கன்னா இந்த நீர் மருத்துவம் வருகிறது. இப்ப இந்த நீர் மருத்துவத்தை சொல்லுகின்ற பொழுது டாக்டர் மகாலிங்கம் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். டாக்டர் மகாலிங்கம் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, அதாவது வாழ்க்கை போராட்டம் கடுமையான போராட்டமா இருக்கு. அந்த போராட்டத்துல இவன் கை கொள்ள வேண்டியது அந்த வாழ்க்கை போராட்டம் பெருசா இருக்கு. உடல் நலத்துடன் இருக்கும் வரை அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உடல்நலம் குன்றினால் அந்த உடலின் அசைவு காரணமான உயிரையும் காப்பாற்ற அவன் பெரும் போராட்டம் நடத்த வேண்டியுள்ளது. இந்த போராட்டத்தில் இருந்து விடுபட அவன் ஒரு கலையை கற்றாக வேண்டும் அல்லது ஒரு வழியினை கற்றாக வேண்டும். இதை எப்படி காட்டுவது? இப்ப எழுத்து வடிவத்தில் இருக்கிற செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. அதாவது இலக்கியத்தில் இருக்கிற செய்தியை இப்ப திருக்குறள் இலக்கியத்தில் இருக்கிறது யாரு செஞ்சு காட்டினாங்க? வெங்கடேசன் செஞ்சு காமிச்சிட்டாரு. அப்ப கருத்து வடிவத்தை நாம் செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டோம். கருத்து வடிவத்தை தியரி பிராக்டிக்கலா கொண்டு வந்துட்டோம். இந்த தியரி பிராக்டிக்கலா கொண்டு வரப்ப உடம்பு ஒண்ணாகிறது இல்லை. ஆக பிராக்டிக்கல், அது தியரி பிராக்டிக்கல் ரெண்டு இருக்கணும். அப்ப நமக்கு என்னாச்சு? இலக்கிய சான்று வந்துருச்சு. இலக்கிய சான்று வந்தாச்சு. அப்புறம் புறச்சான்று செய்முறை வந்தாச்சு. அப்ப தத்துவம் செய்முறை பிலாசபி தியரி அண்ட் பிராக்டிக்கல் ரெண்டு வந்தாச்சு. இது இப்ப இருக்கிற எந்த கல்லூரிலையும் எந்த பள்ளிக்கூடத்திலும் இந்த பாடத்திட்டம் கிடையாது. அதனால இந்த பாடத்திட்டத்தை தான் நம்ம உலகத்துக்கு கொண்டு வரணும். நீ இது ஆரோக்கியத்துக்கு வச்சுக்க, வேற எதுக்கும் தேவையில்லை. பொருள் எப்படி ஈட்டுவ? நீ பொருள் வேணாலும் ஈட்டல. முதல்ல ஆரோக்கியம் இல்லைன்னா பொருளை ஈட்ட முடியாது. நீ பொருள் பணம் தானே பொருள். அது எங்க வேணாலும் ஈட்டிக்கலாமே, இருந்த இடத்துல பொருள் ஈட்டலாமே. அதனால நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்குது. ஆக அப்ப நாம் நேரடியாக நீருணவு முறைக்கு வந்தோம்னா நம்மளுடைய பற்றாக்குறை, நம்ம என்ன நோய் இருக்கோ அந்த பற்றாக்குறையை எளிமையா கொண்டுட்டு போயிடலாம், எளிமையா எடுத்துடலாம். அதனால நான் தனி உறவுலாம் இருந்து போராட வேண்டியது இருக்குது. ஏன்னா இது 2000 ஆண்டுகளாக சொல்லப்பட்ட தத்துவம். வெள்ளைக்காரனால எந்த நோய் குணமாக்க முடியாதுட்டா. வெள்ளைக்காரன் 51 வகை நோய்களும் குணமாக்க முடியாட்டு ஒரு பட்டியலே போட்டான். 51 நோய்கள். அது விருச்சமா 4000 நோயா மாறும். தமிழர் நாகரிகத்துல சித்தர் நாகரிகம் என்ன சொல்லு கேட்டீங்கன்னா 4000 நோய்கள் மனிதனுக்குன்னு சொல்லுது. அந்த 4000 நோய் சுருக்கும்னா வாதம், பித்தம், கபம், வலி, அழல், ஐயமா பிரிக்கிறான். வலி, அழல், ஐயத்தை சரி பண்ணிட்டோம்னா 4000 நோயும் சரியாயிரு. திருவள்ளுவர் அதை என்ன பண்ணாரா, அந்த வலி, அழல், ஐயத்தையே நீக்கடா அப்படிங்கிறாரு. நீக்கிட்டோம்னா நீ சொல்லப்படுகிற 4000 நோயில் அது வந்துடும். 51 நோய் வந்துடும். மனிதனுக்கு வரக்கூடிய 4000 நோயிலும் நீங்கிடும். இதுதாங்க விஷயம். அதற்கு நாம் கை கொள்ள வேண்டியதுதான் உணவில்லாமல் வாழும் கலை, நீருணவு முறை என்பது. அப்ப மனப்பழக்கத்திலிருந்து விடுதலை அடைந்து
நீங்கள் இயற்கை ஆற்றல் எப்பவுமே 3 பங்கு இருக்கும், பொருள் 1 பங்கு இருக்கும். எங்க போனாலும் பொருள் 1 பங்கு தான் இருக்கும், ஆற்றல் 3 பங்கு இருக்கும். பூமியில பாருங்க, நிலம் 1 பங்கு இருக்கும், தண்ணி 3 பங்கு இருக்கும். விண்வெளியில பாத்தீங்கன்னா மேட்ரு வந்து பாத்தீங்கன்னா மேட்ரு வந்து 1 பங்கு இருக்கும், எனர்ஜி வந்து 3 பங்கு இருக்கும். அதான் கடுகு சிரித்தாலும் வீரியம் போகாதும்பாங்க. கடுகு சிரித்தாலும் வீரியம் போகாது. கடுகு சிரித்தாலும் வீரியம் பெரிதும்பாங்க. கடுகு சிரித்தாலும் காரம் பெரிது, அல்லது மிளகு சிரித்தாலும் அதனுடைய குணம் பெரிது அப்படிம்பாங்க. இதுதான் ஆற்றல்னு சொல்லுவாங்க. அப்ப மேட்டர் எப்பவுமே சிறுசா தான் இருக்கும். அணுவை தொலைச்சோம்னா மிகப்பெரிய ஆற்றல் வருதுங்கிறான் இல்லையா? அணு பத்தின என்ன எடை இருக்க போகுது? அணு சிறுசா இருக்குது, பார்க்கறதுக்கு சிறுசா இருக்கு. ஆனால் அது பிளக்கிறப்ப கற்பனை பண்ண முடியாத வெப்பம் வருது, ஆற்றல் வருது. அப்போ குறைந்த செலவில் ஆரோக்கியத்தை பெறணும்னா அது நமக்கு வந்து இந்த வெங்கடேசன் கண்டுபிடிச்ச இந்த கொள்கை தான். அதாவது இது எல்லா பல்கலைக்கழகங்களும் அங்கீகரிக்கிற வரைக்கும் நம்ம போராட வேண்டி இருக்குது. ஏதோ ஒரு பல்கலைக்கழகமாவது அங்கீகரித்து பாடத்திட்டத்தில் வைக்கணும், ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்தை. அது எந்த நாடா இருக்கலாம். இப்போ வேதாத்திரிய கூட அரசாங்கம் ஏத்துக்குதே இல்லையா? அவங்க பாடம் சொல்லி தர்றாங்க, அது அந்த இயற்கை மருத்துவ பாடம். உங்களுக்கு ஏதோ கேள்வி இருந்தா கேட்கலாம் ஐயா. மனிதனுக்கு நோய் வரக்கு எத்தனையோ காரணங்கள். காற்று, தீய பழக்கம், தொற்றுநோய் கிருமிகள், மாசுபட்ட தண்ணீர் மற்றும் உணவு ஆகியவை. உணவு கூட அதுல வருது. நோய் வர்றதுக்கு காரணம் மாசுபட்ட நீர், நோய் வர்ற காரணம் பழக்க வழக்கங்கள், உணவும் அதுல வருது. உணவும் அப்படின்னு தொழிலதிபர் சொல்றாரு, மகாலிங்கே சொல்றாரு. அத்தகைய காரணங்களில் சிலவாகும். அன்றாட வாழ்வில் நாம் கைக்கொள்ளும் உணவு முறையே பல நோய்களுக்கு காரணமாக அமைகின்றன. இதை நமது முன்னோர்கள் சித்தர்கள் தங்களது அறிவாற்றல் நன்கு 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 உணர்ந்திருந்தார்கள். நன்கு அறிவாற்றலால் நன்கு உணர்ந்திருந்தார்கள். அதனால்தான் அவர்கள் பல யோக பயிற்சி முறைகளை கை கொண்டிருந்தனர். தண்ணீரை மட்டும் அருந்தி வாழும் முறையையும் காற்றை மட்டும் சுவாசித்து வாழும் முறையும் அவர்களுக்கு கைவந்த கலையாக இருந்தன. நமது உடல் இயக்கம் குறித்த நம்ம சித்தர்கள் மிகவும் நுட்பமான அறிவை பெற்றிருந்தனர். இது குறித்து அவர்களது புலமை வியப்புக்குரியதாகும். கரு உற்பத்தி, ஆயுள் பரீட்சை, காய் சித்தி, தியானம் மற்றும் பிராணாயாமம் போன்றவற்றில் சித்தர்கள் உன்னத அறிவை பெற்றிருந்தார்கள். சித்தர்கள் யோக பயிற்சியும் போல் உடலுக்கும் உரமும் உயிருக்கு வளமும் சேர்ப்பது தண்ணீர் என்பதுதான் நீரணு முறை என்பதை இப்புத்தகம் தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகையினால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். மற்றபடிக்கு நம்ம அடுத்து பேசுவோம். சரிங்களா? சரிங்க.